ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M16 5G மொபைல் ஒரு லெவல் பேண்ட் 5G சப்போர்ட்டோட MediaTek Dimensity 6300 சிப்செட்டோட உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வெறும் ஒரு 11,500 ரூபாய்க்கு 4/120GB வேரியன்ட் இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொண்டு அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்ட் One UI 7ஓட இந்த போன் அவுட் ஆஃப் த பாக்ஸோட இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த போன்ல நிறைய சிறப்பம்சங்களோட இருக்கு. வித் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். அது வெறும் ஒரு 11,500 ரூபாய்க்கு. சோ இந்த போன் இந்த கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அது போக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கேமரா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதோட அவுட்புட் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் சாம்சங் கேலக்ஸி M16 5G பாக்ஸ். எப்பயும் போல காம்பேக்டான பாக்ஸ். முன்னாடி அந்த மொபைலோட மாடல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். அடுத்து யூசர் கைட், வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள், பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி M16 அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதை பொறுத்தல ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் முதல்ல நம்ம பேசின மாதிரி. அண்ட் தட் பேக் சைட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், 2 கேமரா அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இன்னொரு கேமரா செப்பரேட்டா 2MP மேக்ரோ செப்பரேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைட்ல நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல பாட்டம் சாம்சங் பிராண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேமும் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90Hz டஃபர் ஸ்டேட்டோட எடுத்து வந்திருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் ராக்கர்ஸ், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இல்ல லெவல் பேண்ட் 5G சப்போர்ட் இருக்கு. இதோட வெயிட் 200 கிராம், திக்னஸ் 7.9 திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அழகா சூப்பரா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த சாம்சங் கேலக்ஸி M16 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90Hz டஃபர் ஸ்டேட், 800 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்காக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 90Hz இருக்கு, இன்னும் பெஸ்டா இருக்கு. அது போக சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கனால டீப் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக இந்த போன் எந்த ஒரு வீடியோ பார்க்கறா இருக்கட்டும், உங்களுக்கு டிஸ்பிளேயோட பேனல் செம்மையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சாம்சங் சைடு சூப்பரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம்ஸ் அண்ட் திக்னஸ் 7.9 திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல One UI 7 சப்போர்ட். பட் ஆனா இந்த போனுக்கு 6 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு லெவல் 5G பேண்ட் சப்போர்ட் அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆனா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.3 நாக் வாலெட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் குயிக் ஷேர் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி M16ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 40 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்து 1 டேக்கு மேல ஒரு மாடரேட் யூஸ் இருக்கும், 1 டே வரைக்குமே ஒரு ஹெவி யூஸ் இருக்கு. ஏத்த மாதிரி ஒரு பேட்டரி டியூரபிள் நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வித் அல்ட்ராவைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் 50MP OS சப்போர்ட் கிடையாது. ஆனா 5MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 13MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080, 30 அண்ட் 60 ஃப்ரம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் பிரைமரி சென்சார்ல EAI சப்போர்ட் ஃபார் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. OS கிடையாது. அது போக இந்த மொபைல்ல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் அல்ட்ராவைட் ஷாட்ஸோட டீடைலிங் நல்லா இருக்கு. அண்ட் 50MP பிரைமரி சென்சார் டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்மே நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு. அண்ட் செல்ஃபி அண்ட் பிரைமரி சென்சார் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த பிரைசிங்க்கு சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சாம்சங் சைட்ல இருந்தே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 சிப்செட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6nm ஆர்கிடெக்ட். பட் ஆனா 2.4 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலை இறக்கிருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த F06 மொபைலா இருக்கட்டும், இதோட லான்ச் பண்ண இந்த M06 இருக்கட்டும், இப்ப லான்ச் பண்ண M16 இருக்கட்டும், சேம் சிப்செட் தான். இந்த சிப்செட் அது சாம்சங்கோட டைப் பண்ணி வரும்போது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. அதனாலேயே எல்லா கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்குமே நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த One UI னே சொல்லிக்கலாம். நல்லா ஆப்டிமைஸ், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி, ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துட்டு
வந்திருக்காங்க. நிஜமே ஒரு நல்ல ஒரு சிப்செட் இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M16 நிஜமாவே ஒரு அட்டகாசமான ஒரு வேரியன்ட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இது மாதிரி ஒரு செக்மெண்ட்ல மீதி பிராண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுக்காவே இந்த சூப்பரான ஸ்பெக்ஸோட நல்ல ஒரு பிரைசிங்கோட இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல மெயினான ஒரு ஹெல்த்தான விஷயம் இந்த போன்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிரைசிங்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே 90 ரெஃப்ரெஷ்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இன்னைக்கு எந்த பிராண்டும் இந்த ஆஃபர் பண்றது கிடையாது. அதுக்கு அடுத்து 5000 mAh பேட்டரி இருக்கு. எப்பயும் போல சாம்சங்னால சார்ஜர் இருக்காது நம்ம சாம்சங் பிராண்டுக்குள்ள போகும் பட்சத்தில். அது போக இந்த MediaTek Dimensity 6 300 சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இந்த போன்ல பாத்தீங்கன்னா 6 years OS அப்கிரேடும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் மெயின் ஹெல்த்தா பாக்குறேன் நான் இதை பொறுத்தளவு. அது போக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. அதுல எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. அண்ட் கேமரா இதுவுமே ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அல்ட்ராவைட் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இருக்கு. மீதி பிராண்ட்ல பார்க்கும்போது 50 and AI 2MP டெப்த் முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8MP முடிச்சிருக்காங்க. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. நல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இதுல பிரைஸ் கட்டுக்காக இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் டிராபேக் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இங்க வாட்டர் டாப் நாட்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக பிளாக் சைட்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பிரைஸ் கட்டுக்காக இங்க சாம்சங் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. சோ இந்த போன்ல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. ஏன்னா இந்த பிரைசிங் ஏத்த மாதிரி இதோட ஸ்பெக்ஸ் நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளுக்கு நெகட்டிவ் தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்ல. அதுதான் உண்மையான ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M16 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.